கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் இந்த குரலை கட்டிக்கிற அட்டியா சும்மா அப்படி இருக்க போதா அட்டியா கையால பிடிச்சு கொண்டு ஒருடி இந்த காலுக்கு போட்டுட்டு ஒரு மிதி எங்களுக்கு அவர் அடிக்கிறார் இன்றைக்கு இருக்குது போடா தண்ணி ஒரு இடத்துல வச்சுதான் அடிக்க போறேன். ஏய் ஓ வர சொல்லி இது கொடுத்துக்கிற பெட்டிஷன் கொடுத்துக்கிற உனக்கு நான் அடிக்க வேணும். என்ன எனக்கு நீ அடிக்க போற நீ என்ன கண்டை கடிச்சு போட்டாய் அடே அன்னைக்கு நியூ இயருக்கு நடந்த இதுல சரியா போட்டி நடந்தது அதுக்காக அதுல வச்சுதான் அடிச்சாச்சு அது முடிஞ்சது அதுக்காக என்னத்துக்கு இந்த இடத்துல எல்லாம் எடுத்து செய்திருக்கிற நீ அவ்வளவு ஆக்களுக்கு முன்னால அந்த இவ்வளவு ஒரு மல்யுத்த வீரன் எனக்கு நீ ஓ மல்யுத்த வீரன் எனக்கு நீ அவ்வளவு சனமும் நீ அடியரா அடியரா அடியரான்னு சொல்ல நீ ஏன் கடிக்க போட அதுக்காக இன்றைக்கு நீ எனக்கு அடிக்கணும் நான் இவ்வளவு காசு கொடுத்து இவ்வளவு செட்ஸை உருவாக்கி அதே மாதிரி ஒரு இடம் உருவாக்கி வச்சிருக்கிறேன். நீ எனக்கு அடிச்சது பாக்குறதுக்கு ஒரு சனமும் இல்லையேடா. சனம் வந்தா நீ அடிப்பாடா திரும்ப சனம் இல்லைன்னா தானே நான் உனக்கு அடிக்கலாம். சரி நீ அடிச்சதுக்கு ஆதாரம் என்னத்தை சொல்லுவ நீ எனக்கு அடிச்சிட்டியன்றதுக்கு நான் அது வேற நான் இந்த மனசால உனக்கு அடிக்க வேணும். கஷ்டமடா அடிக்கலாம். டேய் உனக்கு ஒரு பலம் இருக்கு என்னண்டா ஒரு கதை சொல்றோம் அதே மாதிரி உனக்கு ஒரு பலம் இருக்கு அந்த பலத்தால சனத்தை கூட நீ எனக்கு திரும்ப அடிச்சு போடுவாய். இங்க போட்டுக்கு நான் இந்த காலை பிடிச்சி நீ கெஞ்சுற அளவுக்கு போட்டு அடிக்க வேணும். இன்றைக்கு அடே நியூ இயருக்கு நடந்த இதுல அந்த போட்டியில அடிச்சதுக்கு இப்ப வேற இவ்வளவு காசை கொடுத்து செய்து வச்சிருக்கிற எரும மாடு நீ எரும மாடு இல்லடா நான் அடிக்கிற அடியில தெரியுமாடா இதுக்கு தாண்டா உன்ன பிளாப்பாலன்னு சொல்றது சரியா நான் உனக்கு ஒரு பக்கம் இல்லையா உனக்கு இப்படி எல்லாம் செய்து போட்டு சனம் இல்ல இதுக்குள்ள வந்து என்ன அடிக்கிறது கூப்பிடுறா நீ உனக்கு அடி சண்டையை கூப்பிட்டுக்கிறேன் இன்றைக்கு உனக்கு நான் அடிக்க இன்றைக்கு இதுல வச்சு அடிக்கிட்டு திரும்ப இதே இது அப்படியே கிடக்கும் திரும்ப சனத்தை கூட்டி கொண்டு வந்து சரியோ சித்திர பௌர்ணமி என்று சொல்லி போட்டு அன்றைக்கு உனக்கு இதுல வச்சு அடிப்பேன் சரியோ. ஆனா உனக்கு சனம் வந்தா உனக்கு பவர் கூட பலம் கூட சரியோ. உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்லட்ட சொல்லு ஒரு பொடிப்பயல் இருந்தானா அவன் ஒரு நாள் சின்ன வயதுகளாலெல்லாம் பூந்து ஓடுறான் நெருப்புகளால பாயிறான் சரியா. அப்போ சன்னம் ஒவ்வொன்றும் சொல்லுதான் பாயடா பாயடான்னு சொன்னா பாஞ்சிருவான் சரியோ. எட்டி நெருப்புகளால பாயடான்னாலும் சன்னம் பாயடா பாயடா பாஞ்சிருவான். அப்போ இப்படி எல்லாம் பாஞ்சு பயங்கர சாதனை அவ்வளவு சனமும் கத்துது. ஆனா வீட்டுல வந்து படிக்கிறான்னு படிக்க மாட்டான். அவ இங்க என்ன பிரச்சனைடா இதை பார்த்து கொண்டு வந்த ஒரு முதலாளி சொன்னாராம் நீ என்னோட வேலைக்கு வாரியோ. நான் ஓகே வா. அப்போ முதலாளி போயிட்டு ஒரு பெரிய ஒரு முதலாளி யார் அவர் களவெடுக்கிறதுக்கு தான் முதலாளி. அப்போ கொண்டு இறங்கினாராம் முறத்தை இறக்கி போடுறாம் திருடன் முதலாளி. அவர் சொன்னாராம் இந்த கம்பிக்குள்ளால போய் நீ இந்த பீரோவில் இந்த இடத்துல நகையெல்லாம் கிடக்கு எடுத்துட்டு வாங்க. இவன் பாஞ்ச கம்பியை விட கொஞ்சம் பெருசாது. இவன் போனானா போயிட்டு திரும்பி வந்தான் பாயண்டாண்டு சொன்னானா நான் அங்க பாஞ்சது இந்த பவர்ல இல்ல சனமெல்லாம் பாய் என்று சொல்லத்தான் நான் பாஞ்சினான். சனம் எனக்கு தந்த உத்வேகத்தெல்லாம் பாஞ்சினான். இங்க நீங்களும் கொஞ்சம் பேரை விட்டுட்டு பாய சொல்லுங்க நான் பாயறேன்டா. அதே மாதிரி உனக்கும் அன்றைக்கு சனம் தந்த ஆதரவுல தான் நீ எனக்கு அடிச்ச. இன்றைக்கு சனம் இல்லாம உனக்கு ஒரு அடிச்சு பார்க்கணும் கஷ்டப்படா. சரி இல்லடா கை வைடா மெல்லில இருக்க கண்ணாடியை கழட்டி போடுவான் இல்ல போடுவார் கண்ணாடி
ஏன்னா கண்ணாடி தான் சில நீ எங்க நிக்கிறன்னு எனக்கு தெரியாது இவ்வளவு. இல்ல 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 நான் இந்த கண்ணாடியில் அடிச்சா நீ பிந்து எனக்கு தெரியும் இவ்வளவு லைட் எல்லாம் மேல போட்டிருக்க கண்ணுக்கு அடிக்கிறதுக்காக தான். சரியா கண்ணாடியா காட்டினா டேய் நான் அதுக்கு பிறகு எத்தனை நாள் பயிற்சி எடுத்தான் சொல்லுவா. சரி சரி வருவா நான் பட்ஜெட் வரேன். வச்சிட்டு வா வாடா கை வைரா பாப்போம். கை வை பாப்போம். கை வைரா பாப்போம். வாரேன். போன் இருக்கு போனை வச்சுட்டு வரேன். வச்சிட்டு வா அது தெரியுதா ஒரு சாமான அடி விட்டப்பன்னு தெரியுதா. வாடா 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 வா 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 ஆளை காண இல்ல அதுதான் என்ன இன்றைக்கு தனியா வந்தா அம்மான் மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அன்றைக்கு அவன் ஆட்களுக்கு முன்னால எனக்கு சீன் போடுறேன் ஒரு அடித்தான் ஏன் சத்தம் கேட்குதோ ஆட்டுகள் சத்தத்தை கூட காண ஆரேடா தர்ற இதுல வச்சு அடிச்சு நான் இல்லோடா ஏய் அவனாடா அவன் வேற எங்கே ஒவ்வொரு லொங்கின மேல தொங்கி கொண்டு நிற்பான் போல இருக்கு. அங்க நிற்கிறான் போல இருக்கு அவனா இஞ்சி வா என்ன நீ இருக்கலாம் காப்பி பண்ணி எங்கடா இப்ப நான் அடிச்சேன் இல்லை அவன் அந்த அங்கிட்ட ஒவ்வொரு மேல தொங்குறான்டா. அந்த வேற அந்த லைட்டுக்குள்ள போயிட்டு அந்த லைட் கொழுவி இருக்க இது தெரியுதா. உங்களோட பணத்தை கூட்டி அடிச்சனா நீ என்ன அடிச்சால வந்த நீ டேய் இப்படி நீ எனக்கார அடிக்கிறதுக்கு யோசிச்ச நீ அடி இங்க இருந்து இப்படி எல்லாம் எடுத்து எல்லாம் செய்ய நீ இல்லோடா அடிச்சுட்டு ஓங்கி அடிச்சா நீ இல்லோ அவன் போட்ட நான் நடுவுறேன் நீ நடுவு நான் தானே நடுவுக்கு தெரியலடாப்பா விஷயம் இது பண்ணிக்கிறேன் லெஃப்ட் ஹேண்ட் கூப்பிட்டே இல்ல ஆள் அவராண்டா நான் கூப்பிடல உன்னை மட்டும் தான் கூப்பிட்டேன். என்னடா கொடுமையா கிடையாது இல்லையடா நான் சொல்றேன் கேள்றா. உனக்கு பயம் வந்துட்டு எனக்கு தெரியும் உனக்கு பயம் வந்துட்டு அந்த பயம் எல்லாம் இல்ல. நான் வந்து எதுக்கும் இரண்டு போதும் முழுக்கும் வந்து நான் அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் பண்ணி தான் பேசுறது. அப்படி நான் யாரோட சண்டைக்கு வெளியே போறேன் இல்ல சரியா. நான் உனக்கு அடிக்கணும் நீ ஆசீர்வாதமும் வேண்டலாம் எதுவும் வேண்டலாம். ஆனா இவரத்துக்கு இன்றைக்கு சனம் பெறக்கூடாது. உனக்கு இன்றைக்கு தண்ணிய வச்சு கும்பிட 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 அடிக்க வேணும். இதுதான் என்னுடைய ஆசை. நான் பிறகு என்ன ராஜ்தான் ஏத்துக்கணும் அந்த வேண்டாம் என்ன ஏத்துக்கணும் இறக்குறதுக்கு இங்க அவனாதான வருவான் இல்ல அவன் நிக்கிறான் அவன் கத்திட்டான்டா அடிராண்டு உனக்கு அவ்வளவு சனமும் கத்தேகளும் அது போன்ல வச்சு ஸ்பீக்கர்ல போட்டுட்டானே எனக்கு பிறகு இந்த விசர் வந்துரும் சரியா. இந்த ஐபிஎல் மத்தியில டோனி 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 என்று சொல்லு அவனும் உறங்கின வீச்சுக்கு சிக்ஸ் அடிச்சு போன வருஷம் கப் தூக்கினோம். அது சரி அது இந்த வெறி பிடிச்ச நாய் மாதிரி இந்த நேரம் பிராண்டி கொண்டு நிக்கிறேன். இதெல்லாம் பயிற்சி இதெல்லாம் பவர் சனியும் வீட்டுல எக்ஸசைஸ் செய்யலன்னு இங்க வந்து என்ன கொண்டு போய் வச்சு கொண்டு இதுக்குள்ள ஏதோ செய்து கொண்டு இருக்கு. உனக்கு என்ன அடிக்க வேணும் அடி ஏலாடா கஷ்டமா உன்னால அடி வேண்டலான்னு நீ சொல்லு அடி வேண்டலான்றத நான் சனத்தை கூட்டி சொல்ல நீ நான் அடிய மாட்டிக்கொள்ளு. எனக்கு உனக்கு வந்து அடிக்கலாடா அண்டைக்கு அடிச்சதே எனக்கு காணும் இவ்வளவு சனம் முழுக்க என்ன பேசி போட்டு சரி ஒரு புள்ள பூச்சியை வச்சு அடிச்சுக்கிறியாரு. புள்ள பூச்சி இல்ல நான் அண்டைக்கு கொஞ்சம் அந்த கந்தசாமி கல்லையும் குடிச்சிட்டேன் அங்கால அது புளிச்ச கல்லு அதால நான் யோசிக்க சொன்னா நம்ப மாட்டேன். உனக்கு சர்பத்து பிடிக்க முடியும் சர்பத் பண்ணி கொடுங்க நான் எனக்கு தெரியும் அது மீனுக்கு போடுற ஐஸ்கட்டியை போட்டு சர்பத் தருவாங்க அது இந்த வைத்திய கலக்கினால் அது பெரிய பிரச்சனை. நீ முதல் ஒண்ணும் தேவையில்ல வா எல்லாத்தையும் கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது கூட நான் இருமுது உனக்கு இருமுது இப்படி இருமைக்கிட்ட கடைசி மட்டும் செய்யக்கூடாதா இது இல்லை. டேய் நீ தப்பியோட நான் அண்டைக்கு விட மாட்டேன் சரி. அண்டைக்கு பொங்கல் அண்டைக்கு இந்த பங்குனி மாசம் பண்றதுக்காண்டி நான் அவனோட தோத்துட்டேன். பங்குனி கடந்த சித்திரையில தோத்துட்டேன். இன்னைக்கு நான் என்ன தோற்க மாட்டேன். புது வருஷம் பிறந்ததுக்கு நீ எனக்கு அடிச்சிருக்கிற அவன் ஆக்களுக்கு முன்னாடி ஒரு புள்ள பூச்சி நீ அடிச்சிருக்கிற அப்புறம் தாங்கும். என்னடா இது போட்டியில நடந்ததுக்கு அது தலைவா நீ அடி இது வச்சதுக்கு அதுல அடிச்சதுக்கு நான் என்னடா செய்த இதுக்கு அது உனக்காரோ செய்வினை செய்து விட்டு நீ அந்த எனக்காரோ செய்வினை செய்த பலத்தை குறைச்சு உனக்கு செய்வினை விட்டு பலத்தை கூட்டி அடிக்கிறாங்க. அப்ப செய்வினை செய்துக்கிறாங்களேங்க அந்த செய்வினை தான் இன்றைக்கு அந்த செய்வினை இருக்கா இல்லையா நான் பலமா இல்லையான்றதான் பார்க்க வரும். ஓ முடா என்ன
டேய் அண்டைக்கு அந்த கிரா கொரலா கட்ட அந்த கட்டை இழுக்கிறதுல கூட என்ன வரண்டா டேய் நான் இந்த கைவினை சரியா அந்த இதெல்லாம் கேள்விப்பட்டுக்கிறேன் சரி அதை நான் செய்வினின்றதே அந்த வீட்டு பாடமா டேய் பில்லி சூனியம் விட்டுட்டியாடா பில்லி சூனியமா நீ இல்லைன்னா என்ன வெல்லுவாய் அடே பள்ளி சரி சூனியம் அது என்ன பில்லி சூனியம் டே மச்சி இங்க வா அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று சொல்லு மச்சி பில்லி சூனியம் என்னடா பில்லி சூனியம்டா பில்லி சூனியம் தான் ஓ சரியோ நீ இங்க கையடு நீ கைய வச்சு கொண்டு துக்குள்ளாலேயே விட்டுருவேன் எனக்கு தெரியும் அப்படியா இல்லை நான் ஒரு நட்பன் முறையில இங்க கையை கூட நீ ஒண்ணு நான் உனக்கு அடிக்க வேணும் அடிக்க முடியத்தான் கை விடுக்க வேணும் சரி ரைட் சரி எனக்கு ஒரு 5000 காசு தாடி என்ன 5000 காசு இருந்து கூட அடி ஏண்டா நான் உனக்கு 5000 காசு வந்து அடிக்கணும் நான் உனக்கு அடிக்காம இருக்கிறதுக்கு நீ அடி நான் தடுப்பேன் என்ன நீ உண்டி அடியெல்லாம் ஒரு அடி எனக்கு நான் உனக்கு அதுக்கு ஒரு 5000 வந்துட்டு நீ அடிக்காம தரக்கு நான் அடிக்கும் டேய் அடியாது அடிடா வேணாம்டா டேய் நான் இப்போ எல்லாம் சண்டை ஏண்டும் அந்த இதோட விரையில அம்மாட்ட சொல்லிட்டு விரையிலடா நம்ம ஒரு அம்மாட்ட சொல்லிட்டு வரேன்டா விடுறா நீ அதானே சொல்றேனே நீ இதுல இருந்து போன் பண்ணி சொல்லு ஆசீர்வாதத்தை வேண்டு ஆனா இந்த இடத்துல நான் உனக்கு கதற அடிக்க மாட்டேன் நான் அதுக்காக கூட பயிற்சி எல்லாம் நான் சொல்லுவாப்போம் எத்தனை நாள் இந்த ஒரு இடமும் போகல சரி சரி இப்ப நீ பயிற்சி செய்து கொண்டு சரியா இப்ப இப்படின்றதுக்கிட்ட போயிட்டு நான் அம்மாட்ட சொல்லிட்டு வரேன் நீ வர மாட்டேன் கஜமே நீ என்ன அடிச்சு சாப்பிட்டுட்டியான்னு தெரியாது இல்லடா அங்க போனது அதுக்கு சொல்லிட்டு போறீங்க ஓ அப்புறம் காணாம போன ஒரு பட்டியல் இல்ல சேர்த்து விட்டுருவாங்க நான் உன்னை சாவரோட கடிக்க மாட்டேன் ஒரு அடித்தான் அச்சமே செத்துட்டா என்ன செய்வா நீ நான் உனக்கு நீ தான் அடிச்சதுன்றதுலாம் தெரிய ஒண்ணும் இல்லடா சொல்லிவிடுறோம் சொல்லிவிடுறோம் அடிச்சு நீ செத்தன்றது ஊருக்கு தெரிய சொல்லிவிடு உன்னை ஜெயிலுக்குள்ள போடலாம் சொல்லிவிடு பாக்கட்டும் சரி சரி நம்ம நில்லுவான் டேய் நீ இன்னும் போகலையாடா டேய் நானே வந்தேன் நான் இதுல எக்ஸசைஸ் செய்து கொண்டிருக்கிறேன்னு சொன்ன நீ டேய் உனக்கு அடிக்கணும்ன்றதுக்காக வந்தான்ற நீ வந்து கதைய மாத்தி கொண்டிருக்கிற இன்னும் மறக்கிறேன் டேய் அது கொஞ்சம் வார்ம் அப் பண்ணணும்டா நீங்க எனக்கு மாஸ்டரா நீங்க எப்படா இது பழகினீ நான் எப்படா பழகினா டேய் என்ன அடிக்கணும்டாடா கொஞ்சம் நீ எக்ஸசைஸ் அது எல்லாம் செய்து உன்னை தயார்படுத்தணும்டா டேய் நான் 6 வயசுல பழகினான்டா 6 வயசுலயா நின்ற நிலையில 100-150 டிப்ஸ் அடிப்பேன் நான் புஷ் அடிப்பேன் நான் நின்ற நிலையில அடே அப்ப நீ பிடி ஆடுடா நின்னடா ஒரு நிமிஷத்துக்கு 600 அடிப்பேன் நான் டேய் இந்த காதாட்டி கொண்டிருக்கேன் நீ கால்ல பார்த்தா சவந்தல் மேல இப்படி நின்று கொண்டு இப்படி தூக்கி கொண்டு நிக்குது என்ன சொன்னா ராமாஜி எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருதா சரியா ஒரு நிறுவனத்துல வந்து 2 பேர் வேலை செஞ்சு கொண்டு இருக்காங்க அந்த இதுல அக்கவுண்டர் ஒருத்தர் போய் மெட்டனோட கேட்டுக்கு இப்படி எனக்கு ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை உண்டு என்ன பிரச்சனை வீட்டை சரியான எலி தொல்லையா கிடக்கு எலி தொல்லையா கிடக்கு அந்த எலிக்கு என்ன செய்யலாம்னு இவர் கேட்டுக்கிறேன் அந்த அக்கவுண்டர் போய் மெட்டனோட கேட்டுக்கிறேன் அங்க வேலை செய்யறவர்கிட்ட என்ன செய்யலாமோ அந்த எலியை என்னண்டு கொல்லணும் கேப்பா சொல்லிக்கிறேன் சரி உனக்கு ஒரு ஐடியா தான் அக்கவுண்டனுக்கு வேற ஐடியா பக்கத்தே டேபிள்ல இருக்கிறவர் கொடுக்குற சரியா வீட்டுல எலி இருக்குதானே அப்படின்னு ஒரு எலி பொருளையோ வேண்டு சரியா எலி பொருளைய வேண்டி போட்டு அதுக்கு ஒரு கருவாடு வேண்டி வையன் அந்த பொருளைக்குள்ள கருவாட்டை வச்சு விடு எலி உள்ளடு கருவாடை சுட்டு போட்டு வச்சு விடு அப்ப இவர் சொல்லி கருவாடெல்லாம் சரி வராது ஏன்டா வந்து கேட்டுக்கு நாங்கள் எல்லாம் வந்து செய்வோம் நாங்கள் மரக்கறிதான் அப்ப நாங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் சரியா அதனால மச்ச கதை வேணாம் விடு மச்ச கதை வேண்டாம் சரி என்னன்னா அப்ப இவர் யோசிச்சுட்டு அடுத்து சொல்லுகிறேன் சரி மேடி அடுத்தது இன்னொன்று சொல்றேன் நீ கேளு என்னன்னு கேட்டுக்கிறேன் தேங்காய் இருக்குதானே தேங்காய் உடைச்சு சுட்டு போட்டு அதுல பொருளையில கொள்ளி விடு தேங்காய் அதான் சரி தேங்காய் வாசத்தை சுட்டு போட்டு வச்சு விட்டு சொல்லு வச்சு அதெல்லாம் சரி விடுறாண்டுக்கிறேன் என்ன பிரச்சனை அது சொல்லிக்கிறேன் வீட்டை வந்து கொலஸ்ட்ரால் இல்ல இருக்கும் அதால நாங்க கரைக்கு ஒன்றுமே நாங்க தேங்காய் பாவிக்கிறேன் என்ன தேங்காய் பால் ஒன்றுமில்ல பாவிக்கிறேன் அப்போ அண்டை பிறகு சரிக்கு விடு அப்ப என்ன செய்யலாம் அடுத்த யோசிக்கிறேன் சரி இதுதான் பிரச்சனை சரிடாப்பா நீ இதுக்கு ஒரு ரொட்டி துண்டு வேண்டி வை சரி ரொட்டி துண்டு
வந்து சொல்லு அதெல்லாம் சரி வராண்டது ஏனடா பண்ணுறதுக்கு இந்த மெனிசிக்கு இந்த பிரெட் அது இது ரெண்டெல்லாம் சரி வராது போது மேலே இருக்கிற ரொட்டி ஒன்றுமே பிடிக்காது அதெல்லாம் வீட்டில் அலர்ஜி எல்லாம் இருக்கும் அந்த ரொட்டி அதுகள் ரெண்டாலே அலர்ஜி சரி ஒன்று போனா மசால் வண்டி ஒன்று வேண்டி வச்சு விடு அந்த வாசத்துக்கு ஒன்று அதெல்லாம் சரி வராது ஏன்னு கேட்டால் அதெல்லாம் சரியான விலை ஓ நாங்க சாப்பிடாம எலிக்கு வைக்கிற சாப்பிடாம வீட்டுல பிரச்சனை வந்து பின்ன அதான் நாங்க சாப்பிடாம எலிக்கு வச்ச பிரச்சனை அப்ப இந்த ஆளுக்கு கோபம் வந்துச்சான் கோபம் வந்து நின்று டேய் அதுக்கு வைக்கலாது கருவாடு வைக்கலாது இது வைக்கலாது அந்த மால் செய்யலாது என்ன செய்யலாது ஒன்றுமே செய்யாத இடத்துல அந்த எலிக்கு என்னடா அந்த வீட்டுல வேலை சரியான கேள்வியடா கருவாடு இல்ல தானியம் இல்ல வடை இல்ல தோசை இல்ல எண்ணெய் இல்ல தேங்காய் சோட்டு இல்லையேண்டா அந்த எலிக்கு அங்க என்னடா வேலை என்ன வேலை தோசை பாப்பம் என்னத்துக்காக இருக்குமென்று ஒரு தோசை எண்ணி நானும் அதான்டா தோசைச்சு கொண்டு இன்னட்டு ஒருத்தன் கேட்டுட்டாள் அந்த எலிக்கு அங்க என்ன வேலையா இருக்கும் லவ்வர் இருந்தாடா அது லவ்வருடைய தெரிஞ்சிருக்கும் எலின்ற லவ்வர சரி இருந்தாலும் சாப்பாடு தேவையா அதுக்கு அட ரொட்டி துண்டு இல்ல அட்லீஸ்ட் பிஸ்கெட்டாவது இருந்திருக்காது அவ்வளவு ஒரு நப்பியன் வீட்டை இந்த எலி வாழுது ஓ அதுக்கும் பாரு அதுவும் ஒரு சுத்த சைவ பிராமணன் சில ஒரு எலி வந்து ஒரு நேரம் சாப்பாடும் அப்படின்னு செத்துருக்குமே ஒரு கிழமைக்குள்ளே செத்துருமே சாப்பாடு இல்லாட்டி உப்புலிடா இருக்கும்டா நீதானே கொஞ்சம் அறிவாளி மாதிரி ஒரு தோசைடா மாதிரி என்னவா இருக்குமே அந்த எலிக்கு என்ன வேலை அங்கேயா இருக்கும் டேய் நீ கதை மாத்துற நீ என்ன மூட மாத்துற டேய் நீ கதையை சொல்லி இந்த எலிய யோசிக்க வச்சு இங்க டைம் அவுட் பண்ணி என்ன தோக்கடிக்க பாக்குற இல்ல டேய் அடே எனக்கு சொன்னவங்கடா நீ வந்து அறிவில கொஞ்சம் கூடினியாண்டு டேய் 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 அந்த எலிக்கு என்னடா வேலை இதை சொன்னாடா நான் உன்னோட அடி வேண்டுறேன்டா அதெல்லாம் தேவையில்லை எனக்கு நான் உனக்கு அடிப்பேன் நீ எனக்கு ஏதோ லஞ்சம் தந்து நான் காசு தந்து நீ கையை கட்டி கொண்டிக்கு நான் அடிப்பேன் டேய் இந்த புய பலத்தை பாடுறா இந்த பாடுறா தோலை பாடுறா அதான்டா உண்ட தோல்ல தொட்டு பார்த்து உண்ட இதுகளெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா நீ எப்படியா நாளண்டத வெறும் வாயளவுலாண்டா உன்னட்டே இருக்குது சரியா வேற ஒன்றும் இல்லை உனக்கு இன்னொரு கதை ஒன்று சொல்லட்டாடா நீ கதையை சொல்லி என்ன மடமாத்துறாய் இல்ல இல்ல இந்த கதையை கேட்டு சரியா இது சொல்லி இருப்பேன்னு உனக்கு தெரியல அந்த கோழி போய் முட்டை வேண்டின கதை சொன்னான் உனக்கு கோழி போய் முட்டை வேண்டின கதை டேய் கோழியே நான் முட்டை வேண்டுது இப்படி தாண்டா ஒரு கடை ஒன்று இருக்குது சரியா முட்டை கடைக்கு எல்லாரும் போய் முட்டை வேண்டக்கோ கோழி போயிருக்கு சரியா கோழி போய் கடைக்காரன்ட்ட கேட்டுருக்கு கடைக்காரன்ட்ட போய் கேட்டுருக்கு கடைக்காரர் எனக்கு ஒரு 5 முட்டை தான் இன்னும் கொஞ்சம் வெட்டணுங்களா சொல்லு சரியா 5 முட்டை தான் அவனு கேட்டுக்கு இவருக்கு ஒரு ஏக்கம் என்னடா இது வந்து என்னட்ட முட்டை கேட்கு நீ தானே முட்டை வர்ற நீ என்னட்ட கேட்கறச்சி அதெல்லாம் நீ சரி வராது எனக்கு 5 முட்டை தான் சரி என்ன 5 முட்டையை கொடுத்துட்டு அங்கே அப்புறம் தடுத்தான் வந்து எனக்கு ஒரு 5 முட்டை தான் அண்டு வந்து வேண்டி கொண்டு போதும் டெய்லி வாரதும் கடைக்காரன் வேண்டுறதும் போகிறதுமா இருக்குது என்னடா கடைக்காரனுக்கு மண்டை படிக்க தொடங்கிட்டு முட்டை விடு போடு உண்ட முட்டையை கொண்டு வந்து உண்ட வீட்டுக்காரன் வந்து விற்க அது திரும்ப வேண்டி கொண்டு போய் வைக்குதுன்னு சொன்னா என்ன எல்லாம் யோசிப்பான் தானேடாப்பா இவருக்கு ஒட்டே தோசை சரி ஒரு நாள் கேட்டுருவோம் வந்துட்டு இதை வேற இங்கே வா உனக்கு 5 இல்லை 10 முட்டை தான் என்ன விஷயம் உண்ட சொல்லு என்னதுக்காக நீ முட்டை வேணும்னு நீ தானே முட்டை இருக்கிறானி உங்களோட வீட்டுக்காரருக்கு எல்லாம் நீ தான் முட்டை எடுத்து வருமானங்களை கொடுக்குறானி நீ என்னதுக்காக நான் முட்டை வேண்டி கொண்டு போறேன் வேற ஒன்றும் இல்லை என் புருஷன் செய்வேண்டான்னு சொன்னவர் அடிக்கடி இப்படி முட்டை இருக்கிறதால இந்த அழகும் இதுகள் எல்லாம் கெட்டு போகுதுன்னு சொல்லி உடம்பும் குறையுது சரி சிலது உடம்பு வைக்குதுன்னு சொல்லி அதனால அவர் சொல்லிவிட்டவர் இந்த ஐடியா தந்து விட்டவர் போய் முட்டையை வேண்டி கொண்டு வந்து வச்சுட்டோம்னா பிரச்சனை இல்லையா விலங்குல என்ன இப்பத்திய ஆக்கள் இப்படித்தானே குழந்தை வைத்தா பிரச்சனை குழந்தைக்கு பால் கொடுத்தா பிரச்சனை அழகு போயிடும் தங்களோட இதுலாம் பியூட்டிலாம் கரைஞ்சு போயிடும் இப்படி அதுக்காக என்ன புட்டி பாலில் பிள்ளைய கொடுத்த போட்டு பிறகு சொல்றது பிள்ளை கரைஞ்சு இல்லை
இப்படி என்ன கிடைக்கிறது அந்த சாவல் மாதிரி தான் என்பதை ஆகலம் ஆம்பளை என்னன்னு கேட்டா உங்களுக்கு அப்புறம் எங்களுக்கு அதை அப்படி வாழ கொடுத்து விட்டா சரி மாப்பாள வேண்டி கொடுத்து நீ சொல்லுவா வடிவான மனுஷியோட வெளியில போனா தான் நாலு திரும்பி பாப்பா மனுஷி கிளண்டினா நான் இப்படி அழகா இப்படி கான்சு மாதிரி இப்படி நடந்து போய்க்கல மனுஷி வந்து வடிவெல்லாம் இருந்தா மற்றவன் பார்க்க பாப்பான் உன்னை பார்க்க மாட்டான் அவனுக்கு இதுக்கு மனுஷ பாட்டோம் ஒன்று வேற கண்டல அதைத்தான் சாவலும் பார்த்துருக்கு அது சொல்லியிருக்கு நான் இப்படி கம்பீரமா நடந்து எல்லாமே கூவி கொண்டு திணியாங்க சரி எப்படியெல்லாம் கூவி கொண்டு கேட்க நீ வேத்த மாடு வேற இப்படி 5 போய் வந்து முட்டையை விட போட்டு அடையில கிடந்துக்கிட்டா அதான் ஆடவும் போயிரும் சண்டை கெத்தும் இல்லாம போயிரும் அப்ப இன்னைக்கு பாரு எப்படி பொறு என்ன இப்ப அடிபடணும் முடிவெடுத்துட்டேன் அசைவு இல்ல ஷர்ட்டை கலாட்டிட்டு பாரு ஷர்ட் ஊத்தியா போட்டுண்டா ஷர்ட் கிழிச்சு தொங்க போட்டிருப்ப நான் நீ போவைக்கல கடைசியா போய்க்க ஷர்ட் போ வாடா கல்றா போறான் சரியா வா ரெடி தானே நீ ரெடி தானே வாடா அம்மா இனி கூப்பிடுவியாடா நீ கடந்தா கூப்பிடுவியாடா கூப்பிடுவியாடா சண்டைக்கு கூப்பிடுவியாடா சண்டைக்கு கூப்பிடுவியாடா சண்டைக்கு கூப்பிடுவியா கடந்து வருது இந்த பக்கம் மீறலோடா இந்த பக்கம் மீறலோடா வேற பக்கம் அந்த கதை இல்ல சண்டைக்கு கூப்பிடுவியோ கூப்பிடுவியா ஈர கரைஞ்சு ஊஜரா டே புறா புறா டே கூப்பிடுவியா சண்டை வரணுமா புறா டே முருகா அடிக்கல இல்ல 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 அடிக்க போறியா என்னடா ஒரு அடி அடிக்கிறதுக்கு முன் நீ இப்படி அடிச்சு போட்ட அடிக்க போறியா டேய் புறா டே கண்ணெல்லாம் பிசுக்குதா டேய் டேய் கண்ணெல்லாம் போ ஆமா டேய் உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்லட்டா பொறு கண்ணெல்லாம் போய்க்குது கண்ணெல்லாம் போய்க்குது டேய் உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்லட்டாடா என்ன கதை சொல்ல போறேன் இப்படி தாண்டா ஒரு ஈ ஒன்று இருந்துச்சு சரியா ஈக்கு வந்து எல்லாரையும் போய் தொல்லை பண்றதான் வேலை சரியா சும்மா இருக்கிற ஆக்களுக்குள்ள போய் தொல்லை பண்ணி தான் பண்ணிட்டு இது ஒன்று திரிதான் வேலை இப்படித்தான் ஒரு நாள் இப்படி ஒவ்வொருத்தரையும் போய் குதிரையிட்ட அதுகிட்ட இதுகிட்டலாம் போய் தொல்லை பண்ணி தன்னை இவர் அடிக்கலாம் போயிட்டு ஓடி வந்துருக்கு ஈ பிள்ளையா பறந்து பற்றிய திமிரெல்லாம் தெரிஞ்சிருக்கு ஒட்டு நாள் பார்த்து சிங்கத்திர மூக்குக்குள்ள போய் பூந்துட்டேன் சரியா சிங்கத்துல மூக்குக்குள்ள போயிருந்து அந்த ஆளுக்கு தொல்லை பண்ணி ஆத்து கட்ட செய்யலாம மன்னிப்பு கேட்டு இதை நான் உன்னோட்ட இருந்து தோத்துட்டேன் சிங்கத்தான் சொல்லிட்டேன் நான் இனிமேல் தோத்துட்டேன் நீ சண்டை கண்டதுக்கும் கூப்பிட மாட்டேன் நான் தான் ராசாண்டும் பலமானவன் சொல்ல மாட்டேன் நீ வழியால வா இதை கேட்டோன்னு ஈக்கு என்ன பெரிய புழுவா புழுவத்துல பாட்டு படிச்சவொன்னு கண் ஒன்றும் தெரியாம இவர் என்ன செய்திருக்கிறேன் அப்படியே வாழ்ந்த இடத்துல ஒரு வேலையில அம்பிட்டுட்டு வேலையண்ட என்ன சிலந்தி வேலையில சிலந்தி விளையாடணும்னோன்னா அது அப்படி இப்போ பசங்க தானே ஓட்டி பிடிச்சிட்டு ரெக்கே இல்லை காலெல்லாம் ஓட்டிட்டு இவர் எவ்வளவு முயற்சி செய்து இல்லாண்டு இழுத்து பார்த்துரு அதனால பறக்கலாம் போது நடுவில் என்ன சிலந்தி வந்துச்சான் சிலந்தி வரை சொன்னேறான் நான் ஒட்டதுக்கு அப்படி செய்த நான் நான் ஒட்டத்தை கொண்டு நான் சிறுதையை கொண்டு நான் புரிய கொண்டு நான் ஜானையை கொண்டு நான் இது என்ன இதையும் விட சிங்க ராசா தான் தான் பெரிய ராசான்றவரையும் நான் பண்ணிருக்கிறேன் சரியா நீ என்னட்ட முண்டாத கிட்ட வராத இது சொல்லிச்சேன் நீ என்னத்தான் செய் எனக்கு இப்ப சரியா நான் பசியா இருக்கு சரியா எனக்கு இப்ப சாப்பாடு தேவை ஒன்றும் செய்யலாது நீ இந்த இடத்தை விட்டே போகலான்னு ஒரே கடியா தலையில அப்ப இப்ப இதுல ஒரு விஷயம் தான் புரியுது என்ன புரியுது எவ்வளவோ பலமா இருந்தாலும் சில நுணுக்கமான முறைகளை கற்றுக்கொண்டாதான் வெல்லலாம் விளங்குதா ஆடி பாடி எல்லாம் பெரிய எருமாப்புல காசு எல்லாம் என்னட்டா இருக்குது நான் தண்டுவான்ன்றதுக்காக இப்ப இந்த பெரிய செட்டை போட்டு அடிச்சிருக்கிறேன் நீ அப்ப சரியா நுணுக்கமா அங்கே வச்சு அடிக்கும் அப்போ நீ வேற போல சின்ன நேரம் எனக்கு குண்ட அப்படி அடிச்சிருக்கிறாடா நான் திரும்ப பயிற்சி எடுத்து போட்டு அடுத்த வருஷம் அதே மேடையில உனக்கு நுணுக்கமா அடிக்கிறேன் திரும்பவும் திரும்பவும் நான் திறந்து போறது இல்லை நான் உனக்கு அடிக்காத வரைக்கும் நான் ஓய போறது இல்லை இது அடுத்த வருஷம்
இதே வருஷ பிறப்புக்கு அதே மேடையில அதே கோயில்ல உனக்கு அடிக்கிறேன். இப்ப நான் வீட்டை போட்டு வரேன். கலைக்குது எனக்கு. வீட்டை போய் இன்னும் திருந்தல இது சிக் போட்டு வரேன். கதை இது கதை எங்க ஊரு கதை அப்ப நத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை அப்ப நத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை. ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம். தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்லை கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம்.